வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வாகிசன் விஜிதா. முதலில் தலைப்புச் செய்திகள். துப்பாக்கி தவறுதலாக இயங்கியதில் 7 வயது சிறுமி காயம். நிறமூட்டும் தொழிற்சாலையில் ஐஸ் போதைப் பொருட்களை நுகர்ந்த 4 பேர் கைது. 32 மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதி. உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல், 3 கைது. கெகலிய ரம்புக்கில்லவின் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து வரும் எனது நிதியினை இடைநிறுத்த கோரி எனக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது எனினும் எதனையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்தும் நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்கான விசேட கள விஜயம் ஒன்றினை பல பகுதிகளுக்கு மேற்கொண்டிருந்தார். இதன் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். எங்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வளமையாக 1 கோடி ரூபாய் அரசாங்கம் வழங்கி கொண்டு வந்தது. ஆனால் அரசாங்கத்தினுடைய இல்லாவிட்டால் இலங்கை ஒரு பங்குரோத்தான நாடாக மாறியதின் காரணமாக கடந்த 4 வருடங்களாக எந்த ஒரு ஒதுக்கீடும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கவில்லை. அதிலேயும் இம்முறை இந்த 5 கோடி ரூபாய் காசை கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் 4 பேருக்கும் கொடுத்து எனக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. என்னென்று சொன்னால், நாங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை இல்லாட்டி அரசாங்கம் மக்களுக்கு எதிராக செய்கிற விடயங்களை தொடர்ச்சியாக எடுத்துச் சொல்லும் காரணத்தினால் இந்த 5 கோடி ரூபாயை சாணக்கியன் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று போர்க்கொடி எடுத்து மட்டக்களப்பை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு சென்றதின் காரணமாக சற்று தாமதமாக ஜனாதிபதியை பிடித்து சண்டை பிடித்து தான் இந்த நிதி எடுக்க வந்தது. மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான் கமநல சேவைகள் நிலையத்திற்கு முன் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிரானைச் சேர்ந்த 6 பிள்ளைகளின் தந்தையான மயில் வாகனம் மன்மதராசா வயது 63 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வாழைச்சேனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த வேன் கிரான் கமநல சேவைகள் நிலையத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதன்போது அவ்வீதியால் நடந்து சென்ற நபர் ஒருவர் உட்பட 3 காயமடைந்தனர். காயமடைந்த 3வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வீதியால் நடந்து சென்ற போது படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஏனைய 2வரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து சந்திவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிறமூட்டும் தொழிற்சாலையில் ஐஸ் போதைப் பொருட்களை நுகர்ந்த 4 சந்தேக நபர்களை கைது செய்து பெரிய நீலாவணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மருதமுனை பகுதியில் உள்ள நிறமூட்டும் தொழிற்சாலையில் நீண்ட காலமாக போதைப்பொருள் பாவனை நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு நேற்று திங்கட்கிழமை இரவு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றது. இதற்கமைய செயற்பட்ட பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் JSK வீரசிங்க தலைமையிலான போலீசார் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டதுடன் ஐஸ் போதைப் பொருளை நுகர்ந்த 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்கள் 20, 17, 18 மற்றும் 17 வயது மதிக்கத்தக்கவர்கள் என்பதுடன் சந்தேக நபர்கள் வசம் இருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர்.
கிண்ணியா அல் எக்ஸா கல்லூரியில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 32 மாணவர்களும் ஆசிரியர் ஒருவரும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையின் தொழில்நுட்ப பிரிவு கட்டடத்தில் தொங்கிக் கொண்டிருந்த குளவிக்கோடு ஒன்று பலத்த காற்றின் காரணமாக கீழே விழுந்ததால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வைத்தியசாலைக்கு நேரில் சென்று காயமடைந்த மாணவர்களை பார்வையிட்டனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறாமலை தீவுக்கு செல்லும் உள்ளூர் பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய படகு சேவை உரிமையாளர்கள் 3 கைது செய்துள்ளதாக குச்சவெளி போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு திகுவளை பகுதியிலிருந்து புறாத்தீவுக்கு சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடாத்திய 60, 40 மற்றும் 45 வயது படகு உரிமையாளர்களை இவ்வாறு கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த தாக்குதலில் சுற்றுலா பயணி ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் நிலாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு திரும்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் கடந்த 27ஆம் திகதி மாலை இடம்பெற்றுள்ளதுடன் இது சம்பந்தமாக நடவடிக்கையை 28ஆம் திகதி எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களை 29ஆம் திகதி காலை திருகோணமலை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது அவர்களில் ஒருவர் கடுமையான இருதய நோயாளி என தெரிவித்து அவருக்கு சரீர பிணை வழங்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் இருவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் நபாலி வடக்கு J134 கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகரின் உதவியாளராக பெண் ஒருவர் செயற்பட்டு உதவி திட்டங்களில் பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்து பெண் ஒருவர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த கிராம சேவகர் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டார். வருகின்ற உதவி திட்டங்களை தனக்கு விரும்பியவர்களுக்கு வழங்குவதாகவும் பொதுக்கூட்டங்களுக்கு சமூக மட்ட பொது அமைப்புகளுக்கு அறிவித்தல் வழங்குவதில்லை எனவும் பொதுவான இடங்களில் கூட்டத்திற்கான அழைப்பு அறிவித்தல் ஒட்டப்படுவதில்லை எனவும் தனக்கு விரும்பியவர்களுக்கு தொலைபேசி மூலம் அறிய தருவதாகவும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான முறைப்பாட்டை தான் ஏற்கனவே அரசாங்க அதிபர் மட்டத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் இதற்கு முன்னர் இருந்த கிராம சேவகர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் புதிதாக வந்த கிராம சேவகரும் ஒருவரிடம் கழிந்த நிலையில் அந்த பெண்ணின் கருத்துப்படியே செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பதுளையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி பயணிக்க தயாராக இருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏறிய பெண் ஒருவர் மீது நடத்துனர் தாக்குதல் நடத்தியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. பதுளை பசறை 3ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த 39 வயதான குறித்த பெண்ணின் நெஞ்சு பகுதியை பிடித்து நடத்துனர் தள்ளியதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட அவர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலைக்கு மருந்து எடுப்பதற்காக வருகை தந்த பெண்ணே இவ்வாறு பேருந்திலிருந்து தள்ளப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். களேவில மக்குளு கஸ்வெவ பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை துப்பாக்கி ஒன்று தவறுதலாக இயங்கியதில் 7 வயதான சிறுமி காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த போது குறித்த சிறுமி இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். வீட்டை சுத்தம் செய்யும் போது துப்பாக்கி தரையில் விழுந்து வெடித்ததில் இவ்விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தனக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற உத்தரவை நீக்கி தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கெஹலிய ரம்புக்வெல்ல உட்பட 6 பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 2ஆம் திகதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவில் கேரளா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 44 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மோசமான காலநிலையை அடுத்து குறித்த பகுதியில் 3 முறை மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் 400க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக குறித்த பகுதிக்கு அருகே உள்ள மலைப்பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை உட்பட பல மீட்பு குழுக்கள் வந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. வெனிசுவேலாவில் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை எதிர்த்து அந்த நாட்டு மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டத்தின் மீது காவல்துறை கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெனிசுவேலாவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றதை அடுத்து நிக்கோலஸ் மதுரோ 3வது முறையாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் தேர்தல் முடிவுகளில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சியினரும் மக்களும் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2024ஆம் ஆண்டிற்கான ஆசிய கிண்ணத்தை வென்ற இலங்கை மகளிர் அணிக்கு $500 பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கிய குறித்த பரிசு தொகையை இலங்கை மகளிர் அணியின் தலைவி சமரி அத்தப்பத்து பெற்றுக்கொண்டுள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த மகளிருக்கான ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி கிண்ணத்தை தன்வசப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளிற்கான நமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு நமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற நமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570443.